இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி தாது எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாலினா வார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு பறக்கும் இட்ட பண்டா கிழிக்கும் பறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை பிளேட்ல பென்கே அவனுடைய பழைய நண்பன் கியாயோ திரும்பி வந்ததை தெரிஞ்சுக்கிட்டான். ஜிங்கா அவன் நண்பர்களோட சேர்ந்ததுனால கியாயாவை அவமானப்படுத்தினதா நினைச்சான். அவனுக்கு உற்சாகம் தேவைப்பட்டுச்சு. போய் கியாயாவை மாறுன்னு கெட்ட அவன்கிட்ட சொன்னான். புது நண்பருடைய அறிவுரையை கேட்டதுனால பென்கே கியோயாவை சந்திக்கிறதுக்கு போனான். ஆனா அங்க பார்த்தது பழைய நண்பனில் ஒரு புதுவாள். ஒரு பயங்கரமான பேபி பேட்டில் கென்டாவுக்கும் பென்கேக்கும் கியோயாவுக்கும் நடுவுல நடந்துச்சு. கியோயாவோட சக்தி அதிகமானதுனால அந்த இடத்திலேயே தன்னுடைய ஸ்பெஷல் மூவ பயன்படுத்தி ஒரு டொர்னாடோவை உருவாக்கினான். அவனுடைய தாக்குதல் இருந்து தப்பிக்கிறதுக்காக பென்கேவும் கென்டாவும் ரொம்பவே போராட வேண்டி இருந்துச்சு. பெரிய புயல் வர்ற மாதிரி இருக்கு. எனக்கும் தெரியுது. கியோயோ ஃபேஸ் ஹண்டர்ஸ் டீமையே கலைச்சிட்டானா? அதோட பென்கேவை இப்படி பண்ணிருக்கான். எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? எனக்கு தெரியல. Isn't defeating us enough? Go back and tell Jinga. கியோயா திரும்ப வந்துட்டான். அதுவா அவனை தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்கான போய் சொல்ல. ஜிங்கா கொஞ்சம் பக்கத்துல வா. ஜிங்கா ஏனாகாத பென்கே? நீ பேசக்கூடாது. கொஞ்சம் போய் போயிடு. கியோயா இப்ப அவனாவே இல்ல. அந்த மாதிரி பண்ற ஆள் அவனும் கிடையாது. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனை பழைய மாதிரி மாத்து. பிளேடு பேட்டிலுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு காட்டு. கியாயா இவ்வளவு மோசமா தாக்கியும் இவன் அவனை பத்தி எவ்வளவு கவலைப்படுறான்ல. இது என்னோட கடைசி ஆசை. எனக்கு அது பண்ணு ஜிங்கா. நான் ப்ராமிஸ் பண்றேன். ToonWorldTamil.blogspot.com பென்கே என்கிட்ட பேசு. பென்கே நீ நிஜமா போறியா? நான் போய்தான் ஆகணும். கியோயோவை மறுபடியும் நான் சுயநலவுக்கு கொண்டு வந்தாகணும். உண்மைதானா? கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம இந்த வாட்டி தோக்க மாட்டோம். சரிதானே பெகசஸ்? Tatagami
ஜிங்கா ஹக்கானே, நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம். ஆனா இந்த முறை நீ தோத்துட்ட, என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்ச போற. ஆனா பேபிள் பேட்டில் நடக்கிறது அதுக்காக இல்ல. ஓ அப்படியா? அப்புறம் எதுக்குன்னு நீயே எனக்கு சொல்லு ராஜா. அத கண்டிப்பா உனக்கு காட்ட போறோம், நானும் பெகசிஸும். அப்படியா? அதையும் நான் பார்க்க தயார். Three, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. Exquisite. Most delicious. ஃபோர்க்கையும் ஸ்பூனையும் வச்சுக்கிட்டு பீட்சா சாப்பிடுறது உண்மையிலேயே ஒரு சுகமான விஷயம்தான். அதுவும் இந்த மாதிரி மியூசிக்கை கேட்டுக்கிட்டே. அதுக்கு டாப் அப்பா இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் ஹைலைட். இந்த காம்பினேஷனை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. இப்ப நாங்க உங்களுக்கு மெயின் கோர்ஸ் கொடுக்க போறோம் சார். வண்டர்ஃபுல், தேங்க்யூ வெரி மச். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை பார்க்கறது இன்னும் திருப்தியா இருக்கு. லியோன், ரெண்டு பேரும் ஒவ்வொரு பவரை டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையான பேட்டில் அவ இன்னும் ஆரம்பிக்கல. உன்னால முடியும் ஜிங்கா. வென்கேவன் எப்படி அப்படி பண்ண? அவன் உன்னோட நண்பன் தானே? ஓ வென்கேவா, என்னுடைய ஃப்ரெண்டா? நீங்க அப்படி வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அவனை பத்தி பேசுறதே நான் டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். உன்ன இந்த உலகத்துல வாழ்றவன் தான் தகுதி உள்ளவன். அத பலசாலி மட்டும் தான் பண்ண முடியும். பலவீனமானவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்குங்கிறது தெரியுமா? என்னோட கையால கடைசி முடிவு. நான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கானவனாவேன். உலகத்துல இருக்கிற எல்லா பிளேடர்ஸையும் தோக்கடிச்சு நான் மேல நிப்பேன். இந்த உலகத்துல பேபிளேடுக்கு ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருக்க முடியும். அது இந்த கியோயா. உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். நீ சுத்தமா மாறிட்ட. என்னது? இந்த உலகத்திலே நீ ஒருத்த மட்டும்தான் இருப்பேன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? அழிக்கிடணும்னு நினைக்கிற உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. பே பேட்டில்ங்கிறது அது கிடையாது கியோயோ. வாழ்க்கனா தோக்கணும் இல்ல தோக்கடிக்கணும். பே பேட்டிலோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். இல்ல, பேப்ளேடுங்கிறது உன் எதிரிக்கு உன்னோட திறமை காட்டுறது. பெர்ஃபெக்ட். என் திறமையை நான் உன்கிட்ட காட்டி உன்னை பூச்சி போல நசுக்கிறேன். உன்னை அடிக்கிற அடிய பார்த்து பே பேட்டில் பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க மாட்டேன். பேசுனது போதும் கியோயா. கனவுல கூட இனிமே ஏன் ஞாபகம் தான் வரணும். இன்னைக்கு என்னோட எற நீதான். அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ரொட்டேஷன், ஸ்பீட், பவர் எல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு. கம் ஆன் லியோன், அவனை துவம்சம் பண்ண. அப்படி நான் சொல்றது எதையும் நீ கேட்கல. நான் தோக்க கூடாது, முக்கியமா இந்த மேட்ச்ல, அதுவும் இந்த கியோயோ கிட்ட. சரி, வேலைய காட்டு பெகசஸ். நான் காட்டுறத நீங்க பாருங்க. இது லைன் கேல் ஃபோர்ஸ் வால். நல்லதுதான். இந்த மூவ ஜிங்கா ஏற்கனவே தோக்கடிச்சிருக்கான். பெகசஸ் மேல போ. இப்ப மாட்ட. பெகசஸ் ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக். தப்பு கணக்கு போட்டு நீ என்ன சொன்ன? புதுசா எதுவும் கத்துக்காம வந்திருப்பேன் நான். நீ நினைச்ச அந்த நரிகளோட கூடாரத்துல எனக்கே தெரியாம எனக்குள்ள பல சக்திகள் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மூவ் வேலை செய்யாது. அது லயன் கேட் பால்ஸ் கிடையாது. ஜிங்கா அங்க இருந்து போயிடு. என்னோட புது ஸ்பெஷல் மூவ பாக்குறியா? லயன் வைல்ட் விண்ட் ஃபேன் டான்ஸ்.
பெகசஸ் ஜாகிரதை. ஏதாவது பிரச்சனையா? அவன் எல்லாத்தையும் மாத்திட்டான். டொர்னாடோட சென்டருக்கு போய் என்னால தாக்க முடியாது. இப்போ மறைச்சுக்கோ. இங்க ஒளிய இடம் இல்ல. பெகசஸ் இதுதான் உனக்கான முடிவு. காத்து ரொம்ப பலமா இருக்கு. நான் இப்ப உடனே ஏதாவது பண்ணணும். பெகசஸ் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போ. நாம இதுல தோக்க கூடாது. உன்னால இது முடியும் பெகசஸ். இந்த மாதிரி தாக்குதல்லாம் யூஸ்லெஸ். என்ன ஒரு புயலு? ஒருவேளை அது டோர்னடோவா? அது சூறாவளி தானே? ஆமா, அது அது பே பேட்ல கூட இருக்கலாம். இப்போ அவனை நசுக்கிடலாம். கருணையை பார்க்க கூடாது. உன் கதை முடிஞ்சிருச்சு. கேக்குதா? நான் ஜெயிச்சிட்டேன். பெகசஸ் ரொம்ப அருமை. நான் ட்ரெயின் பண்ண வாரியர் மாதிரியே நடந்துக்கிறான். கொடூரத்தின் மறு உருவம். கொடூரமான பே பிளேடர்ஸ்கெல்லாம் இவன் தலைவன் ஆயிடுவான். நான் வேகமா ஏதாவது யோசிக்கணும். பெகசஸோட அட்டாக் வேலைக்கு ஆகல. லியோன் கிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியல. ஓ நோ, பெகாசஸோட வேகம் கம்மி ஆயிட்டே இருக்கு. அது சுத்துறதை நிறுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ நோ, பெகசஸோட ரெக்கைகள் உதந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில என்னால கியோயாவை தோக்கடிக்க முடியுமா? என்னப்பா ஆச்சு? பே பேட்டில் என்னங்கிறது எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னியே. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வேணா அதுக்கு பதிலா உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கவா? ஜிங்கா ஜிங்கா அழகு நிறுத்துறீங்களா? இப்ப என்ன நடந்துருச்சு? ஒரு நண்பன் போட்டி போட நிக்கிறானா, அவன் தோக்குறான்னு தெரிஞ்சாலும் உற்சாகப்படுத்துறதுதான் நட்பு. ஜிங்கா விட்டு கொடுத்துறாத. ஜிங்கா உனக்கு விட்டு கொடுக்க தெரியாது. மோது. எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? எங்கேயும் போக முடியலையே. அது உன் போட்டியை பார்க்காம இருப்போமா? ஆமா, எங்க பழைய கியோயாவை வெளியே கொண்டு வா ஜிங்கா. நான் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இந்த நண்டு போய் நசுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நாங்க உனக்காக இருக்கோம் ஜிங்கா. அடிச்சு தூக்கு. நீ கவலைப்படாத. யா, உன்னால பண்ண முடியும் ஜிங்கா. ஆமா அதேதான், நாங்க உன்னை நம்புறோம் ஜிங்கா. அப்ப நீயும் உன்னை நம்ப ஜிங்கா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டியே. பெகசஸ் ஃபைட் பண்ணு. நான் எப்பவும் தனியா சண்டை போடுறேன். இந்த உற்சாகப்படுத்துறதுலாம் யாருக்கு தேவை? நம்ம பலத்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். யாரோ அழுதுட்டு இருக்காங்க. ஆ? லியோனஸ், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு புரியுது. இந்த புது கியோயோனால நீயும் வருத்தத்துல இருக்கன்னு எனக்கு தெரியுது. என்ன தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்க? இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. கவலைப்படாத. அவனுக்கு உண்மையை உணர்த்துறேன்.
அவனை தோக்கடிச்சிங்க. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த நண்பர்களோட உற்சாகத்தால நீ ஜெயிக்க போறதில்ல. ஏன்னா நான் உன்னை துவம்சம் பண்ணி இந்த உலகத்தோட மூளைக்கு அனுப்ப போறேன். என்னோட புது ஸ்பெஷல் மூவ்க்கு தயாரா இருக்கியா? ரொம்ப முக்கியமான காரணத்துக்காக நான் அதை தயார் பண்ணிருக்கேன். அவன்கிட்ட இன்னொரு மூவ் இருக்கா. ஆனா லைன் வால் பின் ஃபேன் டான்ஸ் இதையே சமாளிக்க முடியலையே. இது ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன் ரொம்ப கொடூரமா சண்டை போடுறான். ஸ்பெஷல் மூவ் கிங் லயன் டெரிங் பிளாஸ்ட். அது என்னது? உன்னால முடிஞ்சா இதை தடுத்து பாரு. ஜிங்கா பார்த்து ஜாக்கிரதை. Oh no, Pegasus! நல்ல ஆட்டம் போடு. இந்த சூறாவளியில சிக்கி சின்ன பின்னமாக போற. சுக்குநூறு ஆவற வரைக்கும் தட்டு தடுமாறி திசை மாறு. இது ரொம்ப மோசம். அவன்கிட்ட தோக்காத பெகாசஸ். போதும், நிறுத்துங்க. நீ உன்னோட நேரத்தை வீணாக்கிறதோ அவங்க உனக்காக கத்துறது எல்லாமே வேஸ்ட். இல்ல, எதுவும் வேஸ்ட் இல்ல. என்ன? உன் எதிரி அழிக்கிறது பே பேட்டில் கிடையாது. அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இவ்வளவு நேரம் என் பலத்தை வச்சுதான் உன்னை எதிர்த்தேன். ஜெயிக்கிறத பத்தி மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆமா, நானும் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன உற்சாகப்படுத்தினதுனால எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்தது? என்ன பண்ண போற? பேப்ளேடுங்கிறத நீ தனியா இருக்கிறதுனால அவனை ஸ்ட்ராங் ஆக்காது. என்ன சவால் விட்டாலும் உன்னோட எதிரி உன்னை எந்த மாதிரி தாக்குனாலும் பாதுகாப்பாக உனக்கும் உன் பிளேடுக்கும் நடுவுல ஒரு பந்தம் உருவாகும். அப்பதான் உன்னோட தாக்குதலும் அதிகமாகும். நான் யாரு கூட போட்டி போட்டேன்னு அவங்களே வந்து எனக்காக உற்சாகப்படுத்தும் போது நான் எப்படி தோப்பேன்? ஆமா, சரியா சொன்ன. உனக்காகவே உன் கூட மோதுறேன். உன் பலம், உன் கோபம், உன்னோட வெறித்தனம், அதோட முக்கியமான ஒரு விஷயம், லியோனோட சோகத்தை போக்க மோதுறேன். லியோனோட சோகமா? லியோன் என்னது? ஏய், கொஞ்சம் அங்க பாருங்க. வேகம் அதிகமாயிடுச்சு. ஆமா, நீ சொன்ன மாதிரி பெகாசஸ் வேகம் அதிகமாயிட்டு இருக்கு. சொன்ன அடிப்போனா அது சுந்தர்தான் அதிகப்படுத்திக்கிட்டா இருக்கு. லியோனோட மொத்த பவரையும் பெகாசஸ் அதுக்குள்ள எடுத்துட்டு இருக்கு. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? உனக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தானே பலசாலி. இது வரைக்கும் பெகாசஸ் இழந்த எல்லா ரெக்கையும் என்னால மீட்க முடியும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னால என்ன மாதிரி ஒருத்தரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முடிஞ்சா இத சமாளிச்சு பாரு. நீ சொன்னதோ சரிதான். என்னதான் பேசினாலும் முடிவுல எது ஜெயிக்கணுமோ அதுதான் ஜெயிக்கும். நடந்தது நல்ல போட்டியா இருந்தாலும் நான் அதை பத்தி பேச விரும்பல. ஏன்னா நீ அதுல தோத்துட்ட ஜிங்கா. போட்டி இன்னும் முடியல. பெகாசஸ் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. என்ன பேசுற? தூக்கி எங்கேயோ வீசப்பட்டது மறுபடியும் எப்படி சுத்தம்? ஏன்னா என் பெகாசஸ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கேட்கும். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒண்ணு சேரும் போது அதோட உருவம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி ஒரு பே இன்னொரு பேவோட கனெக்ட் ஆனா அதோட பவர் அதிகமாகும். பே பேட்டலுங்கிறது உன் எதிரி அழிக்கிறது கிடையாது. அது போட்டி போட்டு வெற்றி தோல்வியை பார்த்து நட்பை உண்டாக்குறது. ஆனா எனக்கு நட்பு தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு போராடி தனியா வாழ்ந்தேன். அதுவும் நான் வேலையில தனியா இருக்கும் போது என்னோட மனசையும் மூளையும் உன்ன அழிக்கிறதுக்காக தான் ஒண்ணு சேர்த்தேன். நீ அங்க ஒண்ணும் தனியா இல்ல. என்ன சொன்ன? நீ கத்துக்கிட்ட நல்ல விஷயத்தை மட்டும் உள்ள எடுத்துக்கிட்ட கெட்ட விஷயத்தை வெளியே தூக்கி எறி பெகாசஸ். இதுதான் எனக்கும் பெகாசஸ்க்கும் நடுவுல இருக்கிற பந்தம். பெகாசஸ், மினியர் ஷவர் அட்டாக். ஆனா என்னோட கிங் லயன் டேரிங் பிளாஸ்ட் லியோன்
அவ சொன்னது உண்மைதான். நீ எப்பவுமே என் கூட எல்லா இடத்துலயும் இருந்திருக்க. ToonWorldTamil.blogspot.com மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஜிங்கா ஜெயிச்சிட்டான். நான் இதுல தோத்துட்டேன். ஆனா நான் இன்னைக்கு தனியா இருந்தேன். பிரமாதம், கலக்கிட்ட ஜிங்கா. ஆமா, அந்த நண்டு யாரு? அதே ஹெலிகாப்டர். உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான விஷயம். இது உன்னுடைய வெற்றிக்காக ஜிங்கா ஹானே. நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ தானே டோஜி.